இந்த வீடியோவில் ஃப்ளட்டரில் வந்து எப்படி சர்ச் எவ்வாறு செய்வது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து நாங்கள் நேமையும் எம்ப்ளாயி அட்ரஸ் எம்ப்ளாயி ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்து சப்மிட் அண்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்க நாங்கள் ஃபயர்பேஸில் வந்து சேவ் ஆகிற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து ஃபயர்பேஸில் போய் க்ரியேட் பண்ணினதை வந்து நாங்கள் சர்ச் பண்ணிக்க எங்களுக்கு வந்து எப்படி வந்து ஃப்ளட்டரில் வந்து சர்ச் இந்த ஃபயர்பேஸில் இருக்கிற வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணி எடுக்கிற மாதிரி சர்ச் எப்படி செய்கிறது என்பதை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். இதில் வந்து எம்ப்ளாயி details.dot என்ற ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து சர்ச்ன்ற ஒரு பட்டனை வந்து நாங்கள் ஆட் பண்ணுறோம். சர்ச் என்ற பட்டனை வந்து ஆட் பண்ணுறோம். நாங்கள் அதுக்குள்ளே வந்து ஒரு டெக்ஸ்ட் பட்டன் அண்டு சர்ச்சுக்கு வந்து கண்டெய்னர் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நாங்கள் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் டெக்கரேஷனை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணி சர்ச் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்க எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து எம்ப்ளாயி சர்ச் என்ற ஒரு நியூ கிளாஸ் ஃபைல், அதாவது வந்து இன்னொரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஃபைலுக்கு வந்து சர்ச் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்க எங்களுக்கு வந்து எம்ப்ளாயி சர்ச் என்ற மெத்தடுக்கு போகிற மாதிரி, அதாவது வந்து எம்ப்ளாயி search.dot என்ற ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறோம். அந்த டாட் ஃபைலில் வந்து ஒரு ஸ்டேட்லெஸ் விட்ஜஸ் வந்து க்ரியேட் பண்ணி அந்த டாட் ஃபைலில் வந்து ஒரு ஸ்டேட்ஃபுல் விட்ஜஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்க அந்த க்ரியேட் பண்ணின ஸ்டேட்ஃபுல் விட்ஜஸுக்கு வந்து எம்ப்ளாயி சர்ச்ன்ட்டு நாங்கள் நேம் கொடுக்குறோம். நாங்கள் க்ரியேட் பண்ணின எம்ப்ளாயி சர்ச் என்ற டாட் ஃபைலில் வந்து ஒரு எம்ப்ளாயி சர்ச் என்ற பேரில் ஒரு ஸ்டேட்ஃபுல் விட்ஜஸ் க்ரியேட் பண்ணுறோம். தொடர்ந்து அதை ரிட்டர்ன் பண்ணது ஸ்கொயர் ஃபோல்ட்டை வந்து அதுக்குள்ளே வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். தொடர்ந்து எம்ப்ளாயி சர்ச் என்ற நாங்கள் க்ரியேட் பண்ண அந்த எம்ப்ளாயி search.dot என்ற ஃபைலை வந்து அங்கே இம்போர்ட் பண்ணி எம்ப்ளாயி சர்ச் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்க எங்களுக்கு வந்து எம்ப்ளாயி search.dot என்ற ஃபைலுக்கு போகிற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணின சர்ச் என்ற எம்ப்ளாயி சர்ச்ன்றதுக்கு வந்து இந்த எம்ப்ளாயி சர்ச் என்ற டாட் ஃபைலை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறோம். தொடர்ந்து ப்ரொஜெக்டை ரன் பண்ணுவோமாக இருந்தால் நாங்கள் இப்போதைக்கு வந்து அந்த சர்ச்ன்ற ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணி அந்த சர்ச்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்க எங்களுக்கு நியூ ஒரு டாட் ஃபைல் ஒன்றுக்கு போகிற மாதிரி நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து இந்த சர்ச்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்க எங்களுக்கு அந்த நியூ டாட் ஃபைலுக்கு போகிற மாதிரி நாங்கள் அந்த க்ரியேட் பண்ணின சர்ச் அந்த பட்டன்ன்ற லென்த்தை வந்து கூட்டுறோம். தொடர்ந்து இதில் வந்து சர்ச்ன்ற ஒரு பட்டன் வந்து ஆட் பண்ணி அந்த சர்ச்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்க ஒரு நியூ டாட் ஃபைலுக்கு போகிற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து ஒரு சர்ச்ன்ற ஒரு பட்டன் போட்டிருக்கிறோம். அந்த சர்ச்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்க நியூ டாட் ஒரு ஃபைல் எம்ப்ளாயி சர்ச் என்ற டாட் ஃபைலுக்கு போகிற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த க்ரியேட் பண்ணின எம்ப்ளாயி சர்ச் டாட் ஃபைலில் வந்து ஒரு ஆப் பார் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஒரு ஆப் பார் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஆப் பார் ரிட்டர்ன் பண்ணி ஸ்கொயர் ஃபோல்ட்டு ஆப் பார் க்ரியேட் பண்ணுறோம். ஸ்மால் ஆப் பார் கோலன் போட்டு கேபிட்டல் ஆப் பார்ன்றது ஆப் பாரை கோல் பண்ணிவிட்டு தொடர்ந்து வந்து ஒரு லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஓல் டேட்டான்ற பேரில் வந்து ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணி தொடர்ந்து ஹெட் கிளைண்ட் ஸ்ட்ரீம்ன்ற ஒரு மெத்தட் எழுதி அதுக்குள்ளே வந்து ASYNCன்றதை அதில் கோல் பண்ணிவிட்டு தொடர்ந்து அதுக்குள்ளே வந்து வேரியபிள் டேட்டா ஈக்குவல் டு ஃபயர்பேஸ் firestore.instant.collection அங்கால ப்ரேக்கெட்டுக்கு வந்து கலெக்ஷன் நேமை வந்து கொடுக்கணும். நாங்கள் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் என்ற பேரில் தான் வந்து கலெக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணினாங்க. அந்த கலெக்ஷனை வந்து அதுக்குள்ளே கொடுக்குறோம். எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் என்ற பேரில் தான் வந்து கலெக்ஷன் க்ரியேட் பண்ணாங்க. அதை வந்து அதுக்குள்ளே கொடுக்குறோம். கலெக்ஷன் கொடுத்து இந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் என்ற கலெக்ஷன் நேமை வந்து அதுக்குள்ளே கொடுக்குறோம். தொடர்ந்து .order by என்று கால் பண்ணி தொடர்ந்து order by எம்ப்ளாயி நேம்ன்றது அதுக்குள்ளே கொடுக்குறோம். order by எம்ப்ளாயி நேம். தொடர்ந்து வந்து .getன்றதை அதில் கால் பண்ணுறோம். தொடர்ந்து இப்படி வந்து ஒரு டேட்டா வந்து இப்படி டேட்டா அண்ட் வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணி தொடர்ந்து அதுக்குள்ளே வந்து செட் ஸ்டேட்ன்றதை கால் பண்ணி all data equal to data.docs என்றதை கால் பண்ணி docs
என்றதை கால் பண்ணுறோம். all data equal to data.docs என்றதை கால் பண்ணுறோம். தொடர்ந்து நாங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே இனிஷியலைஸ் என்றதை கொடுத்து ஓவரைட் ஒயிட் இனிஷியலைஸ் என்ற ஒரு மெத்தட் எழுதி அதுக்குள்ளே வந்து நான் இந்த கெட் கிளைண்ட் ஸ்ட்ரீம்ன்றதை வந்து அதுக்குள்ளே வந்து கால் பண்ணுறேன். கெட் கிளைண்ட் ஸ்ட்ரீம் என்று எழுதின மெத்தட்டை வந்து அதுக்குள்ளே வந்து கால் பண்ணுறேன். தொடர்ந்து ஒரு லிஸ்ட் வியூ டாட் பில்டர் ப்ராக்கெட்டுக்கு வந்து லிஸ்ட் பில்டரை வந்து கொடுக்கணும். தொடர்ந்து லிஸ்ட் கவுண்ட் கோலன் போட்டு all data டாட் லென்த்ன்றதை கொடுக்குறோம். தொடர்ந்து லிஸ்ட் பில்டர் கோலன் போட்டு கன்வெர்ட் டாட் இண்டெக்ஸ் என்றதை கால் பண்ணுறோம். தொடர்ந்து அதுக்குள்ளே வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி கொடுக்கணும். லிஸ்ட் ஃபைலை வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி அதுக்குள்ளே கொடுக்குறோம். டைட்டில் கொடுக்குறோம். டெக்ஸ்ட் டைட்டில் கொடுக்குறோம். ப்ராக்கெட்டுக்கு வந்து டெக்ஸ்ட் கொடுக்குறோம். அதுக்குள்ளே டெக்ஸ்ட்டுக்கு all data indexன்றதை கால் பண்ணி all data indexன்றதை கால் பண்ணி அதுக்குள்ளே வந்து எம்ப்ளாயி all data indexன்றதை கால் பண்ணி அதுக்குள்ளே வந்து எம்ப்ளாயி நேம்ன்றதை கொடுக்குறோம். டைட்டிலாக வந்து டெக்ஸ்ட்டை வந்து கொடுத்து அதுக்குள்ளே வந்து முதல் all data ப்ராக்கெட்டுக்கு இண்டெக்ஸ்ன்றதை கால் பண்ணி எம்ப்ளாயி நேமை வந்து கொடுக்குறோம். தொடர்ந்து சப்டைட்டிலாக டெக்ஸ்ட் all data index ப்ராக்கெட்டுக்கு எம்ப்ளாயி அட்ரஸை வந்து கொடுக்குறோம். சப்டைட்டிலாக வந்து டெக்ஸ்ட் all data ப்ராக்கெட் இண்டெக்ஸ் அதுக்குள்ளே வந்து எம்ப்ளாயி அட்ரஸை வந்து சப்டைட்டிலாக கொடுக்குறோம். தொடர்ந்து ட்ரைனிங் கோலன் போட்டு டெக்ஸ்ட்டாக வந்து இதுக்கு வந்து எம்ப்ளாயி நேம் கொடுத்துட்டோம், எம்ப்ளாயி அட்ரஸ் கொடுத்துட்டோம். அதே மாதிரி எம்ப்ளாயின்ற மொபைல் நம்பரை கொடுக்குறோம். அதுக்குள்ள எம்ப்ளாயி மொபைல் நம்பரை வந்து ட்ரையலிங் அதுக்குள்ளே வந்து கொடுக்குறோம். மொபைல் நம்பரை கொடுக்குறோம். தொடர்ந்து ப்ராஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவமாக இருந்தால் இப்போ எங்களுக்கு சர்ச். தொடர்ந்து நான் க்ரியேட் பண்ணின ஆப் பாரில் வந்து நாங்கள் ஆப் பார் ஒன்று க்ரியேட் பண்ணி சர்ச்சின பட்டனை கிளிக் பண்ணிங்க. நாங்கள் வந்து ஒன்றும் சேஞ்ச் ஆகலை. நாங்கள் ஒரு ஆப் பார் வந்து க்ரியேட் பண்ணாங்க. சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவமாக இருந்தால் எங்களுக்கு அங்கே இருக்கிற ஃபுல் டேட்டா வந்து அப்டேட் ஆகி வந்திருக்கு. எங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற நாங்கள் ஆட் பண்ணி ஃபயர்பேஸில் ஆட் பண்ணின எல்லாம் வந்து டைட்டிலாக வந்து எம்ப்ளாயி நேம் வந்து அதோட சப்டைட்டிலாக எம்ப்ளாயி அட்ரஸ் வந்து ட்ரையலிங்கன்றதில் வந்து எங்களுக்கு மொபைல் நம்பர் இப்படி வந்து எல்லா டேட்டாவும் வந்து வந்திருக்குது. இனி தொடர்ந்து ஒரு சர்ச் பாக்ஸ் போட்டு சர்ச் பண்ணிக்க எங்களுக்கு அந்த சர்ச்சுக்குரிய டீட்டெயில்ஸ் மட்டும் வர மாதிரி க்ரியேட் பண்ணணும். நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற ஆப் பாரில் ஒரு டைட்டில் போடுறோம். குப்பட்டிங் சர்ச் ஃபீல்டுன்றதை கால் பண்ணி அதுக்குள்ளே வந்து கால் பண்ண எங்களுக்கு சர்ச் பார் வந்து ஒரு சர்ச் பார் வந்திருக்கு. தொடர்ந்து நாங்கள் அதில் சர்ச் பண்ணிக்க அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் எங்களுக்கு வர மாதிரி அந்த சர்ச் பண்ணுற டீட்டெயில்ஸ் மட்டும் வர மாதிரி நாங்கள் க்ரியேட் பண்ணணும். இதில் வந்து சர்ச் பார் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் க்ரியேட் பண்ணின ஆப் பாரில் வந்து ஒரு சர்ச் பார் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் இதில் வந்து ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணினாங்க. all dataன்ற பேரில் வந்து ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதை கட் பண்ணிவிட்டு மேலே ஸ்டேட்ன்றதுக்குள்ளே வந்து அந்த லிஸ்ட்டை வந்து கால் பண்ணுறோம். தொடர்ந்து அதுக்குள்ளே வந்து ஃபைனல் ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஃபைனல் டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் search controller equal to new test editing controller and search controller ஒரு final test editing controller search controller equal to test editing controller and ஒரு searchக்கான text editing controller வந்து கிரியேட் பண்ணுறேன். தொடர்ந்து அந்த கிரியேட் பண்ணின search controller நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிற ஆப் பாருக்கு வந்து கண்ட்ரோலர் கோலன் போட்டு search controllerன்றதை கால் பண்ணுறேன். தொடர்ந்து கண்ட்ரோலர் கோலன் போட்டு சர்ச் கண்ட்ரோலர்ன்றது அதுக்குள்ளே வந்து கால் பண்ணுறோம். தொடர்ந்து
தொடர்ந்து நாங்கள் க்ரியேட் பண்ணின இனிஷியலைஸ் அதுக்குள்ளே வந்து சர்ச் கண்ட்ரோலர் டாட் அட் லிசனர் என்றதை கால் பண்ணி அதுக்குள்ளே கேர்லி பிரேக்கெட்டுக்குள்ளே சர்ச் கண்ட்ரோலர் டாட் அட் லிசனர்ன்றதை கால் பண்ணி தொடர்ந்து அதுக்குள்ளே வந்து ஒன் சர்ச் சேஞ்ச் என்றதை வந்து அதுக்குள்ளே வந்து கால் பண்ணுறோம். ஒன் சர்ச் சேஞ்ச் என்றதை கால் பண்ணி தொடர்ந்து ஒன் சர்ச் சேஞ்ச் என்ற ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து பிரிண்ட் பண்ணுறோம். சர்ச் கண்ட்ரோலர் டாட் டெக்ஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நாங்கள் சர்ச் பண்ணிக்க எங்களுக்கு வந்து நாங்கள் சர்ச் பண்ணிக்க அந்த வந்து நாங்கள் எழுதின ஸ்டேட் அதுக்குள்ளே வந்து அதுக்கு கீழே டிஸ்ஸோப் என்றதை ஒரு மெத்தட் எழுதி அதுக்குள்ளே வந்து search controller dot remove listener என்றதை கால் பண்ணி search controller dot remove listener என்றதை கால் பண்ணுறோம். அதுக்குள்ளே நாங்கள் க்ரியேட் பண்ண ஒன் சர்ச் சேஞ்ச் என்ற மெத்தட்டை வந்து அதுக்குள்ளே வந்து கால் பண்ணுறோம். தொடர்ந்து search controller dot dissolve என்றதை வந்து கால் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு ப்ரொஜெக்டை ரன் பண்ணுவோமாக இருந்தேன். வந்து ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். டிட் சேஞ்ச் டிபெண்டன்சி என்ற ஒரு மெத்தட்டை வந்து க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து டிட் சேஞ்ச் டிபெண்டன்சி என்ற மெத்தட்டை வந்து எழுதி அதுக்குள்ளே கெட் கிளைண்ட் ஸ்ட்ரீம் என்ற முதல் எழுதின மெத்தட்டை வந்து அதுக்குள்ளே வந்து கால் பண்ணுறோம். தொடர்ந்து இன்னொரு லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ரிசல்ட்ஸ் என்ற ஒரு லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி ரிசல்ட் ஈக்குவல் டு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். ரிசல்ட்ஸ் என்ற இதில் வந்து ஒரு லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். தொடர்ந்து அந்த லிஸ்ட்டுக்கு ரிசல்ட்ஸ் என்ற பேரில் வந்து ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணாங்க. தொடர்ந்து search result list என்ற ஒரு மெத்தட் எழுதி அதுக்குள்ளே வந்து வேரியபிள் தொடர்ந்து அதுக்குள்ளே லூப் போட்டு அதுக்குள்ளே வந்து search controller dot text என்றதை கொடுத்து search controller dot text not equal to அதுக்குள்ளே வந்து கொடுக்குறோம். எல்ஸ் பாட்டும் எழுதுகிறோம். search controller dot text equal to அப்படியா இருந்தாலும் எல்லாட்டி வந்து எல்ஸ் பாட்டில் வந்து show result ஈக்குவல் டு லிஸ்ட் டாட் ஃப்ரம் ப்ராக்கெட்டுக்கு வந்து all டேட்டான்றதை கொடுக்குறோம். இஃப் search result டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு நல்லா இருந்தால் for லூப்புக்கு client snapshot in all data for லூப்புக்கு client snapshot variable client snapshot in all data அதுக்குள்ளே வந்து variable name equal to client snapshot அதுக்குள்ளே வந்து நேமை வந்து கொடுக்குறோம். அதுக்குள்ளே வந்து எம்ப்ளாயி நேமை வந்து கொடுக்குறோம். client snapshot variable name equal to client snapshot bracket அதுக்குள்ளே வந்து எம்ப்ளாயி நேம் என்றதை வந்து கொடுக்குறோம். தொடர்ந்து டாட் டூ ஸ்ட்ரிங் என்ற மெத்தட்டை வந்து அதுக்குள்ளே கால் பண்ணிவிட்டு தொடர்ந்து இஃப் நேம் டாட் கண்டைன் சர்ச் கண்ட்ரோல் ப்ராக்கெட்டுக்கு வந்து சர்ச் கண்ட்ரோலர் டாட் டெக்ஸ்டாக இருந்தால் ஷோ ரிசல்ட் டாட் அட் கிளைண்ட் சினாப்ஷாட்ன்றதை கொடுக்குறோம். தொடர்ந்து நாங்கள் எழுதின ரிசல்ட்ஸ் பாட்டுக்கு கீழே செட் ஸ்டேட்ன்றதை வந்து கால் பண்ணி கோலன் போட்டு ரிசல்ட்ஸ் ஈக்குவல் டு ஷோ ரிசல்ட் என்றதை வந்து கால் பண்ணுறோம். கோலன் போட்டு ரிசல்ட்ஸ் ஈக்குவல் டு ஷோ ரிசல்ட்ஸ்ன்றதை வந்து கால் பண்ணுறோம். தொடர்ந்து ப்ரொஜெக்டை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ப்ரொஜெக்டை ரன் பண்ணுவோமாக இருந்தால் நேமை பயன்படுத்தி ரன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்ன்றதை கொடுக்க எங்களுக்கு வந்து எல்லா அவுட்புட்டு தான் பெறுது. தொடர்ந்து
நாங்கள் எழுதின சர்ச் ரிசல்ட் லிஸ்ட்டுன்றதை வந்து நாங்கள் எழுதின ஒன் சர்ச் சேஞ்ச் என்ற மெத்தட்டுக்குள்ளே வந்து கால் பண்ணுறோம். சர்ச் ரிசல்ட் லிஸ்ட்டை வந்து கால் பண்ணுறோம். தொடர்ந்து வந்து எழுதின செட் ஸ்டேட் அதுக்குள்ளேயும் வந்து சர்ச் ரிசல்ட் லிஸ்ட்டை வந்து கால் பண்ணுறோம். தொடர்ந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ப்ரொஜெக்டை ரன் பண்ணுவோமாக இருந்தால் கீழே எழுதின ஐட்டம் கவுண்ட் அதுக்குள்ளே வந்து சர்ச் ரிசல்ட் டாட் லென்த்ன்றதை வந்து கொடுக்குறோம். தொடர்ந்து ஆல் டேட்டான்றதை வந்து ரிசல்ட்ஸ் இண்டெக்ஸ்ன்றதை சேஞ்ச் பண்ணுறோம். எல்லாத்துக்கும் க்ரியேட் பண்ணின எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் ரிசல்ட்ஸ் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறோம். தொடர்ந்து ப்ரொஜெக்டை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ப்ரொஜெக்டை ரன் பண்ணுவோமாக இருந்தால் நாங்கள் சர்ச் பண்ணிக்க எங்களுக்கு இந்த சர்ச் ரிசல்ட்ஸ் மட்டும் எங்களுக்கு அவுட்புட்டாக வந்து வரும். நாங்கள் நேமை பயன்படுத்தி தான் சர்ச் பண்ணுறோம். சர்ச் என்ற பட்டனை கிளிக் பண்ணி நாங்கள் சர்ச் பண்ணிக்க அந்த சர்ச் பண்ணுற டீட்டெயில்ஸ் மட்டும் எங்களுக்கு அவுட்புட்டாக வந்து வரும். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணினோம்னா அதுக்குரிய டீட்டெயில்ஸ் மட்டும் எங்களுக்கு இந்த சர்ச் இதில் வந்து எங்களுக்கு அவுட்புட்டாக வரும். இப்போ தேர்ட் சர்ச் பண்ணினோம்னா எங்களுக்கு தேர்ட் ரிசல்ட்ஸ் மட்டும் வரும். அதே மாதிரி நாங்கள் சர்ச் பண்ணிக்க சர்ச் ரிசல்ட்ஸ் மட்டும் எங்களுக்கு இப்படி அவுட்புட்டாக வரும். இப்படி வந்து பைத்தனில் க்ரியேட் பண்ணியிருக்கு. இப்படி நாங்கள் சர்ச் பண்ணிக்க எங்களுக்கு சர்ச் ரிசல்ட்ஸ் மட்டும் இப்படி வந்து அவுட்புட்டாக வரும். இப்படி வந்து ஃப்ளட்டரை பயன்படுத்தி நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். நான் சர்ச் பண்ணிக்க அந்த ரிசல்ட்ஸ் மட்டும் இப்படி அவுட்புட்டாக வர மாதிரி நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. வந்து இதில் வந்து டூ லோவர் கேஸ் சிமோல் லெட்டரை தான் வந்து சர்ச் பண்ணணும். இப்போ சிமோல் லெட்டரில் .2 லோவர் கேஸ்ன்றதை வந்து அதில் கால் பண்ணிவிட்டு சிமோல் லெட்டரில் வந்து சர்ச் பண்ணிக்க எங்களுக்கு அவுட்புட்டாக வந்து வரும். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.